என் மயூரிக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை பறிச்சுக்கிட்டல. இப்ப உனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல அமிர்தா? ஆமா, இன்னைக்கு என்னோட மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வார்த்தைகளால விவரிக்க முடியாது. நம்ம அர்ஜுனுக்கு மட்டும் வளையல் போட தெரிஞ்சிருந்தா அமிர்தாவுக்கு அவரே வளையல் போடுற சாஸ்திரத்தை முடிச்சிருப்பாரு போல இருக்கு. அந்த அளவுக்கு அவசரப்படுறாரு. ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க மாமா, இந்த அர்ஜுனோட டேலண்ட் என்னன்னு காட்டுறேன். மண்ணால செஞ்ச பொம்மை விழுந்துடுச்சு, மொத்தமா விழுந்துடுச்சு. அப்படின்னா அந்த நாகராணிக்கு அழிவு ஆரம்பமாயிடுச்சு. ஜெய் மகாகாளி. ஆகா, என்ன மாட்டம் போட்ட நாகராணி இப்ப பாரு, இனிமேதான் விளையாட்டே இருக்கு. கானிஷ்கா, நான் இப்ப சொல்ல போறத நீ கவனமா கேட்டுக்கோ. நான் உனக்கு சில அறிகுறிகளை சொல்லுவேன். அதுபடி நீ அந்த கோவிலுக்குள்ள பிரவேசிக்கணும். அங்க நான் சொல்றத நீ போட்டுட்டு வரணும். எதுக்கு பாபா? ஏற்கனவே நம்ம சிருஷ்டி பண்ண அந்த மாயாஜாலம் பலமா தானே இருக்கு. ஆமா, இவன் இங்க நின்னுக்கிட்டு யார்கிட்ட பேசுறான்? கையில மொபைல் கூட இல்லையே. கார்த்திகிட்ட பேசுறானா இல்ல காதுல ஏதாவது ப்ளூடூத் ஃபிக்ஸ் பண்ணிருக்கானா? ஆனா அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி இல்ல. எல்லாம் விசித்திரமா இருக்கு. ஒருவேளை நாம போட்ட கணக்கு தப்பா போச்சுன்னா நாம ரொம்ப எச்சரிக்கையான ஏற்பாடுகளை பண்ணணும். அவ ரொம்ப சக்தி வாய்ந்தவ, பலசாலி. சரி பாபா, என்ன பண்ணணும் சொல்லுங்க. உன்கிட்ட நாகவம்சத்தோட ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு உடனே அந்த கோவிலுக்கு போ. கோவிலோட 4 திசையிலையும் ஒவ்வொரு சொட்டை நீ விட்டுட்டு வரணும். சரி பாபா. ஜெய் தக்ஷகா. ஜெய் மகாகாளி. என்ன அமிர்தா, கமான், நீங்களே வந்து ஆடுங்க. ஆகா, டான்ஸ் ஆடணுமா? டான்ஸ் இன்னைக்கு இருக்கு உனக்கு. உன்னோட வண்டவாளம் தண்டவாளத்துல ஏற போகுது பாரு. ஆமாங்க அமிர்தா, தனியா இருந்தா ஜாலியா இருக்காது, கும்பலோட சேர்ந்ததான் ஜாலியா இருக்கும். வாங்க. அமிர்தா, அமிர்தா சார், ஐயோ, தண்ணி கொண்டு வாங்க சார். அமிர்தா, அமிர்தா என்னங்க ஆச்சு? கிணத்துறது பாருங்க. என்னாச்சு அவளுக்கு? எழுந்திருமா அமிர்தா. அமிர்தா, 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 என்னாச்சு இவளுக்கு? ஐயோ ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேன். எங்க அமிர்தாவுக்கு இந்த மகுட சத்தம் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஒரு மாதிரியான அலர்ஜி. இதுக்கு முன்னாடி கூட இப்படியே தலை சுத்தி கீழே விழுந்துட்டா.
சரியான நேரம், உண்மையை சொல்லிட வேண்டிதான். இங்க பாருங்களேன், இதுல தான் இருக்கு விஷயமே. பொதுவா மகுடி சத்தம் யாருக்கு ஒத்துக்காது? அந்த மகுடி ஊதுறவனை கூப்பிட்டது நீங்க தானே? இல்லையே, நான் அவனை கூப்பிடலையே. சித்தப்பா, மகுடி சத்தம் நல்லா இருக்குன்னு நீங்க தானே ஐடியா கொடுத்தீங்க. என்ன சித்தப்பா நீங்க? பாம்பாகட்டும், பாம்பு சம்பந்தப்பட்ட எதுவா இருக்கட்டும், நம்ம வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது? எதுக்குங்க மகுடி ஊதுறவனை கூப்பிட்டீங்க? உண்மையை சொல்லணும்னா அதுவே உங்க வீடு தேடி வருது. இதுல மகுடி ஒரு விஷயமா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? அது அவுட்டோர் இல்லையா, இங்க நிறைய மரம் செடி கொடிலாம் இருக்கு. இது காடு மாதிரி இருக்கு. நிச்சயமா இங்க பாம்பு ஏதாவது இருக்கும். அதான் செக்யூரிட்டிக்காக நான் தான் மகுடிய வாசிக்க சொன்னேன். ஆனா இப்படி ஆகும்னு நானே எதிர்பார்க்கலங்க. சரி சரி, அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பிடுங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த இடத்துல அது சம்பந்தமா எதுவுமே நடக்க கூடாது. சொல்றது புரியுதா? என்ன பாம்பியா அது? எப்படியாவது என்கிட்ட இருந்து தப்பிச்சிருத. போதியா நிறுத்து. நீ ஊதுனது போதும். மூட்டையை கட்டிட்டு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. என்ன சாமி இது? என்னாச்சு? நீ அதெல்லாம் கேட்காதயா, உன் வேலை முடிச்சது. நீ முதல்ல கிளம்பு. ஏன் மிச்ச துட்டு? இதுக்கு மேல பணம் கேட்டா கொடுத்ததையும் நான் புடிங்கிருவேன். அட என்ன சாமி நீங்க, மூளைகள குழம்பி போச்சா? ஏய், என் மூளைலாம் நல்லதா இருக்கு. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இல்லன்னா அடிச்சு துரத்துவேன். அட இந்த பணக்காரங்களே இப்படிதான்ப்பா. நான் கிளம்புறேன். நல்ல வேலை கண் முழிச்சிட்டா. அமிர்தா, இப்ப எப்படிமா இருக்க? எங்க அமிர்தா, உங்களுக்கு எதுவும் ஆகல? ஒரு நிமிஷம் ஏன் உயிர் போன மாதிரி இருந்துச்சுங்க. நீ ஏற்படுத்தி இருக்கிற இந்த மாய வலை என் கண்களுக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்குது. நாகராணி, நாம் போட்ட வலையிலிருந்து அன்னைக்கு நீ சுலபமா தப்பிச்சிருக்கலாம். நீ போட்ட மாய வலையிலிருந்து நான் தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்துல ஓ சக்தியை நான் ஒத்துக்கிறேன். ஏய் நாகராணி, நாளைக்கு ராத்திரி நீ இங்க வந்துதான் தீரணும். பைரவன் போட்ட இந்த மாய வலையில கண்டிப்பா நீ மாட்டிக்குவ. அதோட வாசுகி வம்சமே அடியோட அழிய போகுது. நீயும் சாகுற வரைக்கும்
அந்த பைரவன் சொல்றத நான் கேட்டுதான் தீரணும். எனக்கு அதான் வேலை. அதுக்கப்புறம் ஏன் விளையாட்ட நான் ஆரம்பிப்பேன். வா நாகராணி வா, இதோ உன் சாவுக்கு மேடை தயாராயிடுச்சு. வா. எங்க போனா இவ? ச்சே, இந்த ராஜி எப்பவுமே இப்படிதான். என் நான் என்ன பார்த்தேன்? மனுஷன் பறவையா மாற முடியுமா? நான் பார்த்தது நிஜமா இல்ல கனவா? ஐயோ கடவுளே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ராஜி, ராஜி, ஏங்க பெரிய பிரச்சனை, வாங்க வாங்க. ராஜி, ராஜி. ஏய், யார் நீ? எதுக்கு இங்க வந்திருக்க? உன் ஆட்டம் இல்ல இங்க செல்லாத. உன்னை பத்தி இப்பவே எல்லாருக்கும் சொல்றேன். ஏங்க ராஜி, ஓ நீ இங்க இருக்கியா? தனியா நின்னு நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் உன்னை காண அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ராஜி, ஏங்க பிரச்சனைங்க, பெரிய பிரச்சனை. பிரச்சனையா? நீ என்ன சொல்ற ராஜி? சொல்றேன் வாங்க. எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல எதுவும் ஆகல. யார் கண்ணு பட்டுச்சோ என்னவோ, முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும். சரி சரி, மொத்தத்துல அமிர்தாவுக்கு எதுவும் ஆகல, அது போதும். ஹலோ மிஸ்டர், இத பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இத பாருங்க, நீங்க யாரு, இங்க எதுக்காக வந்திருக்கீங்க, எப்படி பறவையா மாறுனீங்க, மறுபடியும் எப்படி மனுஷனா மாறுனீங்க, இதெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் யாரு எதுக்கு வந்திருக்கேங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நான் உங்க குடும்பத்துக்கு தொந்தரவு கொடுக்க வரல. என் சொந்த வேலையா நான் இங்க வந்திருக்கேன். அதை முடிச்சிட்டு நல்லபடியா நான் போயிடுவேன். அது வரைக்கும் உங்க கண்ணால நீங்க பார்த்தது, காதால கேட்டது
எல்லாத்தையும் உங்களோடயே வச்சுக்கணும். என்ன பயமுறுத்துறியா? உன் ஆட்டம் எல்லாம் என்கிட்ட செல்லாது. நீ யாரு, நான் என்னெல்லாம் பார்த்தேனோ இப்பவே எல்லார்கிட்டயும் சொல்லி உன் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்துறேன். அதை எப்படி நீ சொல்றன்னு நானும் பார்த்தேன். ராஜி, நீ இங்க இருக்கியா? என்ன நீ தனியா அங்கங்கன்னு ஓடி போயிடுற? என்னங்க ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? என்னங்க அந்த ராகேஷ் ரொம்ப நல்ல பையன். நமக்கும் ஒரு பொண்ணு இருந்திருந்தா அவனை நம்ம வீட்டு மாப்பிள்ளை ஆக்கியிருக்கலாம்ல. ஐயோ, அது அவன் இல்லங்க, அது. ஐயோ கடவுளே, அதுன்னா என்னது? அதாங்க அது. நீ சொல்றத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அங்க எல்லாம் முடிஞ்சு போயிடும். நான் கிளம்புறேன். ஏங்க எப்படி சொல்றது? ஒரே சுகமாய் தேன் சுவையாய் நிறைந்தாய் முதல் முறை காற்றை போலவே பாசம் போலவே முறை போல அலை போல நான் கொண்டாட்டம் கோலாகலம் இங்கு வந்தாள் பார் செந்தோரணம்